ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்பு பகுதியில் சளி பிடிக்குது, அதிகமான சளி பிடிக்குது, மூக்கு ஒழுகல் இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. இது போன்ற உடல் உபாதைகளுக்கு ஒரு 15 மிளகு இருந்துச்சுன்னா போதும். நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துக்காம இது எல்லாமே சரியாயிடும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 15 மிளகு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா அம்மியில் வச்சு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 100 கிராம் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கூட நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை அப்படியே அறுத்துக்கிட்டு வெளில வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த மிளகு. அதனால தான் நம்மளுடைய சமையலில் கூடுமான வரை இந்த மிளகை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மிளகை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 15 மிளகுக்கு இவ்வளோதான் பொடி வரும். இந்த பொடியை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வைக்கிறது அப்படின்றது, ஒரு சிலர் என்ன செய்றீங்க, சீக்கிரமாக கொதி வந்துடணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே அது கொதி வந்தோடனே இறக்கிடுறீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. கஷாயம் அப்படின்றது நல்லா அந்த சாறுகள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை ஊற்றி இந்த பொடியையும் போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் நம்ம என்ன போடுறோமோ அதோட மொத்த எசன்ஸுமே அந்த தண்ணியில இறங்கும். அதை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். நம்ம அவசரத்துல என்ன செய்யறோம், உடனே கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடுறோம். அப்படி செய்யவே கூடாது. நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். அதுல 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அதுல இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மிளகு பொடி இதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கி அப்படியே அந்த தண்ணி கலரே மாறி போயிடும். அந்த லெவலுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இந்த எசன்ஸ் 1 கிளாஸ் தண்ணி ஆனது அரை கிளாஸ் ஆகணும், இல்லைன்னா அரை கிளாஸ்க்கு கம்மி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மிலேயே வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த சாறை இருத்து வடிகட்டி அதுல தேன் கலந்து நம்ம குடிக்கணும். இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சு வடிகட்டவும் செஞ்சாச்சு. இந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் இப்போ இது அரை கிளாஸாக இருக்கு. இந்த அரை கிளாஸ் தண்ணியை நம்ம குடிச்சா போதும். சில பேர் நிறைய கஷாயம் குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு தவறான எண்ணம். கஷாயம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் எசன்ஸ் இறங்கி இருக்கும். ஸோ அதனால் 1 கிளாஸ் தண்ணியை நம்ம 1/4 கிளாஸ் ஆகவோ அல்லது அரை கிளாஸ் ஆகவோ நம்ம ஆக்கி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், சுத்தமான தேன் கலந்துக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே மிளகு கொஞ்சம் காட்டமாக இருக்கும், காரமாக இருக்கும் இல்லையா. அதனால சுத்தமான தேன், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தேனை வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா தேன் வளர்க்குற இடத்துலையே நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கலந்து நம்ம காலையில் செஞ்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சளி தொல்லை, காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறது, மூக்கு ஒழுகிறது, தொண்டை கரகரப்பு, நெஞ்சு சளி, இது எல்லாமே மாயமாய் மறைந்து போகும். இதை காலையில் உங்களுக்கு குடிக்க முடியலை அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு படுங்க. இது கொஞ்சம் சூடாக குடிக்க வேணாம். ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது. இன்னும் நீங்கள் சூடாக குடிக்கும்போது ரொம்ப தொண்டை எரிச்சல் இருக்கும். அதனால் சூடாக குடிக்காமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம குடிக்கணும். அது மிக முக்கியமாக இந்த தேனை கலந்து குடிங்க. ஒரு சில பேர் பனங்கள் கண்டு கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் நல்ல நாட்டு மருந்து கடைகளில் சுத்தமாக இருக்கிறத நீங்கள் எடுத்து இதில் கலந்து குடிக்கலாம், தப்பு கிடையாது. இதை நம்ம குடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க.
அதுக்கப்புறமா எழுந்திருச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உபாதைகள், இந்த சளி தொல்லையால் இருக்கக்கூடிய எல்லா விதமான உபாதைகளும் மறைந்து போகும், காணாமலே போகும். சின்ன சின்ன உடல் உபாதைகளை நம்ம போய் மருந்து எடுத்துக்கிறது, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது, அது நம்மளோட சக்தியை எப்பொழுதுமே குறைச்சிட்டே இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நாட்டு மருந்து அப்படின்றதுனால நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட உடல் உபாதைகளை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டெமினா இருக்கும். ஸோ நம்ம அலோபதியோ இல்லை மருந்து அடிக்கடி நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு நம்மளால் முடிந்த கை வைத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப முடியல, ரொம்ப சிவியராக இருக்குது, கேட்கவே மாட்டேங்குது, ஏன்னா இதில் கண்டிப்பாக நம்மளோட சின்ன சின்ன உபாதைகள்லாம் சரியாகி போயிடும். ஸோ ஒரு 2-3 நாள் இதை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி தொல்லை அறவே நீங்கிவிடும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.